இதோ வரேன். அண்ணி. ஹே அனு, என்னாச்சு அனு? மறுபடியும் சண்டை போட்டியா என்ன? என்ன அண்ணி? எங்க அம்மா வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? ஏ அப்படி இல்ல, நீ திடீர்னு வந்துட்டியா, அதான் கேட்டேன். தப்பா எடுத்துக்காத. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த தடவை அவரே என்னை கூட்டிகிட்டு வந்தார். எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். சரி வா நானே ட்ராப் பண்ணுறேன்னு அவரே கொண்டு வந்து விட்டார். அப்போ எல்லாம் சரியாயிடுச்சு போலையே. நீங்கள் அன்னைக்கு சொன்னதை ரொம்ப யோசிச்சேன் அண்ணி. நான் என்ன சொன்னேன்? கோவத்தில் பேசுகிற வார்த்தையை மறந்துடலாம், ஆனால் அந்த வார்த்தை கொடுத்த காயம் சீக்கிரம் ஆறாது. அது திரும்ப திரும்ப என் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. நானும் என் பக்கம் மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போது அவர் பக்கமும் யோசித்து பார்க்கணுன்னு நினச்சேன். அவருக்கும் ஆஃபீஸ் ப்ரெஷர், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, இதில் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணது எல்லாம் சேர்ந்து தான் கோவம் வந்திருக்கு. அதனால நானும் பொறுமையாக பேசலான்னு முடிவெடுத்துட்டேன். அவரும் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. அதான் சொன்னேன்ல, யார் கரெக்டு யார் ராங்குன்னு ப்ரூவ் பண்ணுறதை விட சில நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணுறது தான் முக்கியம். தேங்க்ஸ் அண்ணி. நீங்கள் திட்டாமல் பொறுமையாக எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணீங்க. அதுதான் எனக்கு பெரிய லெசன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு அனு. ஏய், என்னத்துக்கு இப்போ அழுது சீரியல் வில்லி மாதிரி சீன் போட்டுட்ருக்க? வா. சி போடா, வேற இங்க வேலையே பாரு, இல்லை உனக்கு. இட்லி ஆவி பறக்க இருக்கு, அப்புறம் லேட் பண்ணால் ஆறிடும். வா உள்ள சீக்கிரம். ஜனனி வா. வா உள்ள வா. சரி அண்ணி. கொஞ்சம் சட்னி ஊற்றேன். ஆ போதும் போதும். ஹலோ. சார். சார், the meeting is preponed. Sir, nobody informed me about this. எங்க சாப்பிடுங்க. பேசிட்டு இருக்கு. சார், யா, I'll join right now, sir. யா. ஏய் இந்தா சாப்பிடு. மா என்னம்மா பண்ற? ஏய் மா அன்னிக்கு நீயே எப்போ ஒரு ட்ரிப்புதே வர்ற, சாப்பிடு முத. அண்ணி, ஆ நீங்கள் எதுவும் பேசாமல் எல்லாம் காலியாகிற வரைக்கும் சர்வ் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? யார் சொன்னா எனக்கு சாப்பாடு இல்லைன்னு? இங்கே பார். என்ன அண்ணி இது? நான் என்ன இன்னைக்கு நேத்தா உங்க அம்மா கூட இருக்கேன்? எப்பவும் இப்படி தான் பண்ணுவாங்க. அதான் அதுக்கு நான் பழகிக்கிட்டேன். அண்ணி, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. சில பேர் மாறவே மாட்டாங்க. அவங்க கூட வாழ நாம தான் கற்றுக்கணும். நீ போ. ஏய் அனு, நீ எதுக்கு? நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அண்ணி. நீயே என்னைக்காச்சும் தான் வர. போ, போய் ரெஸ்ட் எடுப்போ. ரெஸ்ட்டா? முதல்ல என்னை கெஸ்ட் மாதிரி நடத்தாதீங்க. நானும் இந்த வீட்டு பொண்ணு தான். ஏய் அனு, நீயே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ போய் ரெஸ்ட் எடு போ. மா இன்னும் 2 பிளேட் தாம்மா. நான் சொல்றேன்ல, அம்மா சொன்னா கேளு. இங்க வா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீ கொடுத்துட்டு போ.
என்ன சொல்லு. வா. மா விடுமா. இங்க வா. ஏய் உக்கார். அடச்சி. மா என்னம்மா? என்னம்மா நொன்னம்மான்னு. ஏய் உன்னை எதுக்கு வர சொன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு என்னமோ அவன் மேல சந்தேகமா இருக்கு. அன்னைக்கு என்னன்னா வயிறு வலிக்குது கருப்பம் களைஞ்சிருச்சுன்னு அழுது ட்ராமா பண்ணுனா. ஆனா மறுநாளே கிளம்பி வேலைக்கு போயிட்டா. இப்போ பார்த்தா சிங்கு சிங்குன்னு அங்கே இங்கே சுத்தி சுத்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ மூஞ்சிய பார்த்தா கொஞ்சம் கூட டயர்டாவே தெரியல. எனக்கு என்னமோ அவன் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. மா ஏமா அண்ணி எதுவும் சொல்லனா உங்களுக்கு தூக்கமே வராதா? ஏச்சி அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கற. கூடிய சீக்கிரமே உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்ப தெரியும் உனக்கு அவ யாருன்னு. எதுக்குமா சும்மா அவட்ட சண்டை போட்டே இருக்க நீ? என்னடா அவ உன்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாளா? அவ எதுக்கு சொல்லணும்? அதான் நானே பார்த்துட்டு இருக்கனே. என்னடா பார்த்த நீ? அப்படி என்ன நான் பண்ணிட்டேன் அவள? என்ன பண்ணாலும் அவளை திட்டிகிட்டே தானம்மா இருக்க. நீ ஏதாச்சும் சொல்லி அவ பண்ணாம இருக்காளா? நீ சொல்றதுக்கு முன்னாடியே அவ எல்லா வேலையும் செஞ்சுட்டு தானே இருக்கா. அப்புறம் என்ன உனக்கு? அவ எல்லாத்தையும் கடமைக்குன்னு பண்றா. அத போய் நீ பெருமையா பேசுற? மா சரி, அப்ப உன் பொண்ணு மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய் அது நம்ம வீட்டு புள்ளடா. மா இவளும் நம்ம வீட்டு பொண்ணு தான். மா அண்ணன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அண்ணி பாவம்மா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ணி தேவையில்லாம ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. ஓ இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நேத்து வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை பெத்து வளர்த்த அம்மாவை ஒதுக்குறீங்க. மா நீ கஷ்டப்பட்டதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லம்மா. நீ கஷ்டப்பட்ட மாதிரி தானே இப்ப அவளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதையே நீ யோசிக்க மாட்ற. போமா, உனக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாது, விடு. டேய் டேய் மா உனக்கு என் மேல பாசம் இருக்குல்ல, அப்போ கொஞ்சமாச்சு அன்னிக்கிட்ட நியாயமா நடந்துக்கோமா ப்ளீஸ்மா. நான் போற வீட்டில் என்னை எப்படி நடத்தணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி அண்ணியை நீ நடத்துமா. ஏய் சேப்பா, யாரை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். எனக்கு வந்து கிளாஸ் எடுக்க வந்துட்டா. போ. நல்லா செட்டு சேர்ந்துருக்குதுங்க இருக்கு அவளுக்கு. ஏய் பேசாத. ஏய் என்னடி ஆச்சு? பேசாதன்னு சொன்னேன்ல. நான் இப்போ உன் மேல செம கோவத்துல இருக்கேன். அச்சோ, இன்னைக்கு என்ன பண்ணன்னு தெரியலையே. ஆமா, நான் என்ன பண்ணேன்? என்கிட்ட அன்னைக்கு என்ன சொன்ன? அன்னைக்கா? என்னைக்கு? அதான் அன்னைக்கு. டெய்லி வீடியோ கால் பண்ணணும், சாப்பிட்டியான்னு கேட்கணும், அப்புறம் சின்ன சின்ன சண்டை போடணும். டீலா? அதுக்கு அதுக்கு தான் சண்டை போட ரீசன் தேடிட்டு இருக்கேன். ஏய், இதுக்கு தான் இவ்வளோ சீன் போட்டுட்டு இருக்கியா? சிரிக்காத. இன்னும் எனக்கு உன் மேல கோவம் போகல. ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. ரீசன் நான் யோசிச்சுட்டு சொல்றேன். அது வரைக்கும் என்கிட்ட பேசாத. ஏய், அது வரைக்கும் என்னால உன்கிட்ட பேசாம இருக்க முடியாதுடி பொண்டாட்டி. ஜனனி, இனிமே எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் உன்னை இப்படி கஷ்டப்பட விட மாட்டேன். அதுவும் நம்ம பாப்பா இப்படி ஆனதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிடுடி. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஃபீல் பண்ணாதடா. நம்ம பாப்பா
நம்ம பாப்பாக்கு ஒன்றும் ஆகலை. ஏய், என்னடி சொல்ற? ஜனனி, உண்மையை சொல்ல, என்ன நடந்துச்சு? சொல்கிறேன், ஆனால் என் மேலே கோவப்படாத. கோவப்படுறதா? உயிரே போயிடுச்சுடி. நீ கால் பண்ணி மிஸ்கேரேஜ்னு சொன்ன உடனே நான் அங்கிருந்து ஒண்ணுமே பண்ண முடியாம அப்படியே தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? போடி. சாரிடா, எனக்கு வேற வழி தெரியல. அப்போ நம்ம குழந்தை, நம்ம பாப்பா இன்னும் நல்லா தான் இருக்கு. என்னடி சொல்ற? அன்னைக்கு உங்க அம்மா கொடுத்த பாலை குடிக்கவே இல்லை. அவங்க முன்னாடி குடிச்ச மாதிரி நடிச்சேன். அத்தை, அத்தை. ஏய், அறிவில்லை உனக்கு? இப்படி போய் யாராச்சும் பயன்படுத்துவாங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு ராகுல். நம்ம பாப்பாவை காப்பாத்தணும். எனக்கு வேற வழி தெரியலடா. சரி விடு, இங்க வா. ஃபீல் பண்ணாத.